சிஎஸ்ஐடி பயனாளிகள் நலச்சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜெயக்குமார் ஜெயபால். அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களோட மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்களிடத்துல வருவதில் நிகழ்ந்த ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா மக்கள்கிட்ட என்ன பண்ண விழிப்படையணும், திருச்சபை மக்களுக்குள்ள விழிப்பு உண்டாகணும். நாம யாரையும் பழி வாங்குவதற்காகவோ அவங்களுக்கு எதிராகவோ நம்ம செயல்படலை. ஏன்னா இன்னைக்கு திருச்சபை மக்கள் எந்த அளவுக்கு பழி வாங்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஏமாற்றப்படுறாங்க, எந்த அளவுக்கு திருச்சபை மக்களுடைய மூலதனத்தை சுரண்டி பிழைப்பு நடத்துறாங்க, சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அந்த முகத்திரையை கிழிக்கணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும், ஒரு எச்சரிக்கையை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, வேத புரட்டுகளின் அடிப்படையில நிறைய தவறுகளையும் நிறைய பொய்களையும் சொல்றாங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கோவை கிளையின் உபக்கிளையான பெருந்துறை ஸ்லேட்டர் நகர் தேவாலயத்தை குறித்து பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு மோசடிகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் அந்த தேவாலயத்துல 2023 ஒரு மோசடி நடந்திருக்குது. 40 லட்சம் ரூபாய் காணும். 40 லட்சம் ரூபாயை காணும்னு சொல்லி ஒரு தகவல் அந்த திருச்சபை மக்கள், திடுக்கிடும் தகவல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எங்களுக்கு நாங்க இப்ப பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஏன்னா ஒரு வருஷம் தான் 1000 எங்க பண்றாரு, வில்சன்குமார் ஐயா அங்க சார்ஜ் எடுக்கிறாரு. 21/2/2023 எடுக்கிறாரு. 28/5 அவரே அங்க ரிலீவ் ஆகிறாரு. இதுக்கு பேராயரோட ஒப்புதல் எதுவுமே கிடையாது. என்னன்னா ஆயர் ஜெசிய சூரியாடுன ஒரு விபச்சாரக்காரன், ஒரு பேராயர்னு சொல்லி திருச்சி, இன்னைக்கு ஈரோடு மக்கள் எப்படி அழைப்பாங்கன்னா சண்டாளன் சந்திரசேகரன் சொல்லி அழைப்பாங்க. அப்போ சண்டாளன் சந்திரசேகரன் அவங்க அழைக்கிறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு அந்த திருச்சபை மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இல்லாத ஒரு திருமண்டலத்தை இருக்குன்னு சொல்லி காமிச்சு இவனே என்ன பண்றான், ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு போறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாம் இந்த மக்கள் மத்தியில உலா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க, எஃப்ஐஆர் போட்டு கேஸ் என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு வருது. அந்த கோர்ட்ல ஒரு சில காரணங்களால அந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுது. ஆனா இந்த வழக்கை இன்னைக்கு யார் எடுக்கிறா, நம்முடைய சிஎஸ்ஐடி பயனாளிகள் நலச்சங்கம் கையில் எடுத்திருக்குது. அன்பானவர்களே பாருங்க, இதுதான் அந்த வழக்குடைய காப்பி இன்னைக்கு நமக்கு வந்திருக்குது. இந்த வழக்கை சிஎஸ்ஐடி பயனாளிகள் நலச்சங்கமானது திரும்ப எடுக்குது. ஏன்னா நீர்த்து போச்சு. இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் என்ன சொல்றாருன்னா 5 லட்சம் ரூபாயை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், அதனால எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாங்க. ஏன்னா திருச்சபை மக்களுடைய வருமானத்தை சுரண்டிட்டு அந்த திருச்சபை மக்களை ஏமாத்தி நீங்க எடுக்க முடியாது, எங்க ஒன்றும் செய்ய முடியாது சவால் விடுறாங்க. அப்ப இந்த செய்தி நம்மளுடைய பார்வைக்கு வருது. வரும்போது தான் பார்க்கும் நிறைய காரியங்கள், நிறைய தில்லுமுள்ளுகள். ஒரு ஆயர் எங்க இருந்து எங்க வரைக்கும் பயணிச்சிருக்கிறாரு, இவர் பயணப்பட்ட காலங்கள்ல எங்கெல்லாம் தவறு நடந்திருக்குது, எங்கெல்லாம் மோசடி நடந்திருக்குது, எல்லாத்தையும் ஆதாரங்களை நம்ம என்ன பண்றோம், சமீப காலமா திரட்டிட்டு இருக்கிறோம். ஆனா நேரடி கலாய்வுகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல இது குறித்தான முழு தகவல்களையும் முழு ஆவணங்களையும் தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த ஸ்லேட்டர் நகர் பகுதி மக்களுக்கு இதை வெளிப்படுத்த வேண்டியது, பகிரங்கப்படுத்த வேண்டியது சிஎஸ்ஐடி பயனாளிகள் நலச்சங்கத்திற்கு கடமையாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆயர் வில்சன்குமார் அவர்களுக்கு சிஎஸ்ஐடி பயனாளிகள் நலச்சங்கத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் துணிகரமாக செய்கிற தவறுகளும் பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல மிகப்பெரிய கூக்குரலோட எழும்பி இருக்குங்கிறதா நாங்க அதை கணிக்கிறோம். ஏன்னா
ஒரு ஆலயத்துல ஒரு வருடம் தான் நீங்க சார்ஜ் எடுக்கிறீங்க, 40 லட்சம் ரூபாயை காணுங்கிறாங்க. ஒரு படத்துல சொல்ற மாதிரி கிணத்த காணோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, திருச்சபை மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, 40 லட்சம் ரூபாயை காணும். முறையா ஆலயங்கள்ல வர செலவுகள் என்ன பண்ணல, முறையா காணிக்கைகள் என்ன பண்ணல, வர வைக்கல. அப்போ மாதந்தோறும் பேங்க்ல அந்த பணங்களை செலுத்தல, அதை டேட் போட்டு என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் எடுத்துக்கிறாங்க. 14 வகையான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. இந்த 14 வகையான குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரங்களோட சொல்றாங்க. இந்த ஆதாரங்களோட நம்ம சொல்லும் போது என்னன்னா, இதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது, இதை பகிரங்கப்படுத்த வேண்டியதுல சிஎஸ்ஐடி பயனாளிகள் நலச்சங்கம் பின் வாங்காது, சோர்ந்தும் போகாது என்பதை தெளிவாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இதுல ஆயர் வில்சன்குமார் அவர்கள் எப்படிலாம் செயல்பட்டாரு, எப்படிலாம் மக்களை மென்ஷன் பண்ணி மக்களை என்னெல்லாம் அவரு கொண்டு வந்தாருங்கிறத தெளிவான வீடியோ ஆதாரங்களோட நாம என்ன பண்ண போறோம், நம்முடைய சேனல்ல கண்டிப்பா பதிவு பண்ணுவோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. நீங்கள் ஒரு ஆலயத்துல தவறு செய்து இன்னைக்கு அதை மிகப்பெரிய அளவுல விசுறுபா எடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால இதை அப்படியே விட்டுட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். இந்த ஆலய நிதி மோசடிகளும் ஆலயத்தில் நடக்கிற மோசடிகளும் எப்படிலாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ, எப்படி இந்த சம்பவத்தை குறித்த ஒரு 10 வீடியோவா வரும். அப்புறம் அந்த அளவுக்கு நம்ம ஆதாரங்களை எடுத்துக்கிறோம். ஆயர்களே, தென்னிந்திய திருச்சபை சேர்ந்த ஆயர்களே, இது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, எந்த மண்டலமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்கள் திருந்தவில்லை என்றால் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐடி பயனாளி நலச்சங்கமானது உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக தான் விளங்கும். நீங்கள் எவங்க தவறு செய்தாலும் அடுத்த நிமிஷமே எங்களுக்கு தகவல் வரும். நாங்கள் களமிறங்குவோம். எங்கள் திருச்சபையை காப்பாற்ற நாங்கள் போராடுவோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வேதம் சொல்லுகிறபடி என்னுடைய திருச்சபையை, என்னுடைய ஜெப வீட்டை கல்லர் குகைகளாக மாற்றினீர்களே என்று என்ன பண்ண சாட்டை எடுத்தாரு. அந்த சாட்டையாக தென்னிந்திய திருச்சபையின் சிஎஸ்ஐடி பயனாளி நலச்சங்கமானது செயல்படும் என்பதை மீண்டும் உங்கள் நினைவு கூறுகிறோம். ஒரு ஆலயத்துல பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களை வைத்து எந்த அளவுக்கு நீங்க ஏமாத்துறீங்க, பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக எந்த அளவுக்கு மோசடி நடக்குது, பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக பொறுப்புகளை கொடுத்து அவர்கள் பெயரை வைத்து எப்படி ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற இன்னும் உண்மை சம்பவங்கள் இப்ப இத சுத்தி இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சா என்ன சொல்றது, கிணறு தோண்டினா பூதம் கிளம்பிச்சுன்னு சொன்ன கதையா இருக்குது. இது நம்ம தோண்ட என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு காரியங்களும் வெளியே வந்துகிட்டே இருக்குது. அப்போ தவறு செய்யக்கூடாது, தவறு நடக்கக்கூடாதுதான் நமக்கு நோக்கமே. மிஷினரிகளால மிஷினரிகள் அவனுடைய நாட்டில இருந்து அவனுடைய சொந்த பணங்களையும் சொத்துக்களையும் அவனுடைய வாழ்வாதாரத்தையும் வித்து கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை என்ன பண்றாங்கன்னா ஏமாத்தி இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவன் மிஷினரிகள் அவங்க சொத்துக்களை வித்து நம்ம நாட்டுல ஒண்ணு கொடுத்தாங்க, நம்ம என்ன பண்றோம், அவங்க கொடுத்து இங்க வித்து நம்ம பிழைக்கிறோம். அப்புறம் எப்படி கிறிஸ்தவம் வளரும், எப்படி உண்மையா இருக்கும்? தயவு செய்து சொல்றேன், வில்சன் ஐயா அவர்களே, உங்கள் மேல குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காய் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் துணிகரமாக இறங்கி வேலை செய்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மக்களை நீங்க எப்படி எல்லாம் பிரிக்கிறீங்க, திருச்சபைகளை எப்படி ஒரு மோதலை கொண்டு வரீங்க, திருச்சபைக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க சுய லாபம் அடைகிறீங்க, நீங்க எங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லா தகவல்களும் நமக்கு வரும்போது உங்களை கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். நீங்க பதில் சொல்லி ஆக வேணும். திருச்சபையில கணக்கு வழக்குகள் கேட்டா மக்களை மிரட்டுறது, திருச்சபை மக்களை மிரட்டுறது, அந்த மாதிரி சம்பவங்களை இனிமேல் தொடராதீங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் விழிப்பா இருக்கிறாங்க. நீங்க சிஎஸ்ஐடிஏ கம்பெனில பிஎஃப் மற்றும் சம்பளம் வாங்குற சுவிசேஷ பணியாளர் என்பதை மறந்து விடாதீங்க. இந்த திருச்சபை மக்கள் காணிக்கையில நீங்க சம்பளம் வாங்குறீங்க, அதை வைத்துதான் உங்களுடைய வாழ்வாதாரமே நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
மறந்து போகாதீர்கள். ஆனால் வேதத்துக்கு புறம்பாக நீங்க நடக்காதீர்கள். ஒரு ஆயரா இருந்து திருச்சபை வழிகாட்டி, திருச்சபை மக்களுடைய வாழ்வாதாரங்களை பெருக்கி, நல்ல வழியில் அவங்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய நிலையில் நீங்க இருக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட தவறுகளையும் நீங்கள் செய்கிற துணிகிற பாவங்களையும் நாங்கள் கேள்விப்படும் போது மிகுந்த மனவேதனை அடைகிறோம். ஸ்லேட்டர் நகர் மேட்டுப்பாளைய சபையிலிருந்து ஒவ்வொரு சபையாக குறைந்த ஒரு 6-7 சபையில இங்க பயணித்திருக்கீங்க. ஒவ்வொரு சபைகள்லையும் 5 வருடம் இங்க கம்ப்ளீட் ஆனதா சரித்திரம் இல்லை. அப்போ ஒவ்வொரு சபையில எவ்வளவு நீங்க துணிகரமாக இறங்கி நீங்க வேலை செய்றீங்க, எவ்வளவு மீறுதல்கள் செய்றீங்க, எவ்வளவு தவறான காரியங்களை நீங்க செய்றீங்கிறது நீங்களே யோசிங்க. நீங்களே என்ன பண்ண சிந்திங்க. எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், இனிமேல தப்புகள் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுங்க. இனிமேல் நம்ம கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு உண்மையா இருக்கணும், திருச்சபை மக்களுக்கு உண்மையா இருக்கணும், திருச்சபை மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நீங்க செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும், மனுஷனை நம்பி நீங்க வாழ்க்கையை நடத்துறீங்க. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு காரியங்கள் உங்களிருந்து வருது. மனுஷனை நம்பி நீங்க இருக்கிறதுனாலதான் நீங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிற திருச்சபை மக்களை நீங்க என்ன பண்றீங்க, மிகப்பெரிய அளவுல ஏமாத்துறீங்க. நீங்க பைபிளை கரைச்சி குடிச்ச ஒரு ஆளு. அதனால நான் உங்களுக்கு வேதத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. வெளிப்படுத்தின புஸ்தகத்துல எழுதியிருக்குது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஜீவ விருஷத்தின் மூலம் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். நீங்க அவர் கற்பனைப்படியா நீங்க செய்யறீங்களாங்கிறத நீங்க பாருங்க. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்கிறது நீங்களே யோசிங்க, நீங்களே அலசி பாருங்க. தயவு செய்து வேதத்தின் அடிப்படையில நீங்க தியாலஜி படிச்சுட்டு வந்து, ஆனா அந்த படிப்பை என்ன பண்றீங்க, அதை வச்சு நீங்க சம்பாதிச்சு பெரிய டெவலப்மெண்ட் ஆகலாம்னு நினைக்கிறீங்க. தயவு செய்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் நீங்க மாறுங்க. உங்களுக்கு ஆர்டர் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. உங்களை எதுக்காக திருச்சபைக்கு அழைத்திருக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அழைப்பை மறந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் தேவனுடைய பார்வையில அருவருப்பா இருக்கிறது, கோபத்தை தூண்டுகிறது, கோபாக்கினையை தூண்டுகிறது. இந்த நீங்க செய்யற தவறுகளும் யாரை பாதிக்கும், உங்களோட சந்ததிகளை பாதிக்கும் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க மக்கள் என்ன சொல்றீங்க, ஆயர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க, அவர் செய்யற தவறுகளை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று இப்படி சொல்லி ஏமாத்தாதீங்க. ஏன்னா யார் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய பணியை செய்வார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம்னா, நீங்க செஞ்ச அட்டூழியங்களும் அக்கிரமங்களையும் இப்ப நான் ஒவ்வொன்னா எனக்கு வர வர நான் தவறான ஒரு நபரோட பயணிச்சிட்டோமோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க திருப்பூர் சிஎஸ்ஐ சென்ட் பால்ஸ் ஆலயத்துல ஜெபர்பன் ஜான்சனால பாதிக்கப்பட்டு அவரால் பல கொடுமைகளை நீங்க அனுபவிக்கும் போது உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய கம்பளையும் நான் பார்த்து வேதனைப்பட்டேன். உங்களோட எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க தவறு செய்யும் போது என்னால தட்டி கேட்காம இருக்க முடியாது. நீங்க பாதிக்கப்பட்ட போது நான் உங்களோட நான் பயணிச்சிருக்கிறேன், உங்களோட நான் இருந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நீங்க துணிகரமா செய்யற ஒரு தவறுல செய்யும் போதும்
கண்டிப்பா நீங்க தவறு செஞ்சா தவறுதான் அது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீதி செய்யற தேவனோட தான் நான் பயணிக்கிறேன். நியாயத்தை பத்தி எனக்கு தேவையில்லை. நம்ம நியாயம் சொல்லலாம். நீங்க ஒரு நியாயம் சொல்லலாம், நான் ஒரு நியாயம் சொல்லுவேன், இன்னொருத்தவர் ஒரு நியாயம் சொல்லுவாங்க. அது வேண்டியதில்லை. நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது, திருச்சபையின் வேதம் என்ன நமக்கு கற்று தருது. அதனால நீங்க அதை புரிந்து கொண்டு நீங்க நடங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க ஒருவேளை மனம் திரும்பவில்லை என்றால், மனம் திரும்ப நீ வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பழகிட்டீங்க. தவறுக்கு மேல தவறு செஞ்சு 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 யாரும் உங்களை கேள்வி கேட்காதனால இன்னைக்கு வானளவு வளர்ந்து நிக்கிறீங்க. இதுல இன்னொரு திருட இருக்கான். திருடனுக்கு திருடன் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. நல்லூர் திருச்சபைய நடு வீதியில, நடு ரோட்ல, நடு வழியில விட்டுட்டு போன ஒரு திருடன் ராபின்சன். இந்த ராபின்சன் அயோக்கியனை வந்து நல்லூர் திருச்சபையில 2 கோடி ரூபாய் மோசடி செய்த அந்த அயோக்கியன் கூட இன்னைக்கு சேர்ந்துக்கிட்டு நீங்க நிறைய காரியங்களை செய்யறீங்க, நிறைய வேலைகளை செய்யறீங்க, நிறைய நிறைய தெல்லுமுள்ளுல பண்றீங்க. ராபின்சனுடைய வரலாறு என்னங்கிறதும் தெல்ல தெளிவா எல்லாம் என்ன பண்ண எடுத்துக்கிறோம். அதையும் திருச்சபை மக்களுக்கு கொண்டு வருவோம். நீங்க யாரோட கூட்டணி வச்சிருந்தாலும், யாரோட பயணிச்சாலும் சரி, எல்லாமே தகவல் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐடிஏ பயனாளி நலசங்கத்திற்கு வருது. உங்களை யாரும் கேள்வி கேட்க யாரும் கிடையாது நீங்க நினைக்காதீங்க. இனி ஸ்லேட்டர் நகர்ல நடந்த அக்கிரமங்களும் அநியாயங்களும், ஒவ்வொரு சபையில் நடந்த அக்கிரமங்களும் அநியாயங்களும் வெளியிடங்கப்படுத்தப்படும். நீங்க ஒரு போலியோ லெட்டர் ஒருத்தர் வாங்கி வச்சுக்கிட்டு பிரப்ப ஆலயத்துல போய் இன்னைக்கு சேர்மன் சொல்லிட்டு நீங்க நீங்களா சேர்மன் போஸ்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனா உங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்தார், எதற்காக உங்களை செயல்பட வச்சிருக்கிறாருங்கிறது அந்த அழைப்பை நீங்க மறந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் நீங்க என்ன பண்ணீங்க, பாஸ்டிங் போட்டு உட்கார்ந்து ஜெபிங்க. இறை ஊழியர்களே, பிரேயர் பண்ணுங்க. மக்கள் உங்களை நம்பி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை உங்களிடம் கொடுக்கிறார்கள். நீங்கள் அந்த காணிக்கையை வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இது சரியா? பிரியமானவர்களே, கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக உபயோகிக்க வேண்டும். நற்செய்தியை பரிசாற்றி ஏராளம் ஆத்மாக்களை அறுவடை செய்வதற்காக உபயோகிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கடவுளுக்கு கொடுக்கப்படுகிற பணத்தை நீங்கள் திருடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே மனம் மாறுங்கள். இல்லை என்றால் நீங்கள் தரைமட்டமாகுவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் கைகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆமென். எந்தெந்த ஆலயங்கள் மோசடி நடந்தது எல்லாம் தெளிவாக ஒரு வீடியோ பதிவோடு ஆதாரங்களோட நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். இன்னும் ஆயர்கள் திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவார்கள். நாம் யாரையும் பழி வாங்குவதற்காக அல்ல, திருத்தப்பட வேண்டும். தென்னிந்திய திருச்சபையை காப்பாற்றப்பட வேண்டும். தென்னிந்திய திருச்சபை மக்களை காப்பாற்ற வேண்டும். நமக்கு எதற்காக இந்த கம்பெனி ஆக்ட்ல பதிவு செய்து கொண்டு போனார்களோ அந்த பலனை ஒவ்வொரு மக்களும் அனுபவிக்க வேண்டும். 85% நன்மை செய்ய உருவாக்கப்பட்டது தென்னிந்திய திருச்சபை இன்று 1% கூட நன்மை செய்யவில்லை. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அலசுவோம். நம்மளுடைய ஊழல் பட்டியல்களையும் ஊழல்காரிகளையும் என்ன பண்ணுவோம், மிக விரிவாக நம்ம அலசுவோம். உங்களோடு நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். சிஎஸ்ஐடி பயனாளி நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் ஜெயபால். நன்றி.